வாழ்க வளமுடன். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோங்க. எங்களுக்கு இந்த வருஷம் வீட்லேயும் நாங்கள் ஈவினிங் பூஜை பண்ணணும், படையல் போட்டு சாமிக்கு. காலையில் பார்த்திங்கன்னா முதல் காரியமாக எந்திரிச்ச உடனே நாங்கள் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஏரியாவில் இருக்க எங்கள் குட்டி பிள்ளையார் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. அந்த பிள்ளையாருக்கு தான் நாங்கள் போயிட்டு தண்ணி ஊற்றி அபிஷேகம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் பண்ணி மன நிறைவாக கும்பிட்டு வந்திருக்கோம். அந்த பிள்ளையார் நல்ல அறிவை ஞான கொழுந்த நிலையா அவர் நல்ல அறிவை எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்க. நம்மளுக்கு நல்ல அறிவு இருந்தாவே போதும், எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நம்ம வாழ்க்கையில் கையாள முடியும். அது உண்மைதான் இல்லைங்களா? அப்படி இந்த தடவை எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ணணும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் போய் பிள்ளையாருக்கு காலையில் தண்ணி ஊற்றிட்டு அந்த பழக்கம் இருக்குது. நாங்கள் திருப்பூர். எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து அந்த அதிகாலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் கிளம்பி 6 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு எல்லோரும் குட்டி குட்டி குடம் வச்சு எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அந்த பிரசாதம்லாம் வாங்கிட்டு ஒவ்வொரு பக்கம் பஜனை அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நாங்கள் வளர்ந்த பக்கம் இந்த மாதிரி பிள்ளையாருக்கு தான் மார்கழி மாதம் தண்ணி ஊற்றி அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம். இங்கே கல்யாணம் ஆகி நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறனால திண்டுக்கல், திருச்சி இங்கெல்லாம் இருந்தப்பவும் பார்த்திங்கன்னா எனக்கு ஆசை மார்கழி மாதம் போய் வழிபடணும் அப்படின்னு. ஆனால் இங்கே கோயில்கள்லாம் தண்ணி ஊற்றுறக்கு அந்த மாதிரிலாம் நம்மளை விடமாட்டாங்க இல்லைங்களா? ஐயருங்க தான் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அரசமர பிள்ளையார் மாதிரி எனக்கு எல்லா பக்கமுமே கிடைச்சாரு. இங்கே சென்னையிலையும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு, அவங்க சேல் பண்ணிட்டாங்க. இப்போ மென்ஸ் ஹாஸ்டல் ஆயிடுச்சு. ஸோ அது யாருமே அங்கே அவ்வளோவா ஒன்றும் தண்ணி ஊற்றுறதில்ல, நம்மளோட யாரும் வழிபடுறதில்ல. நம்மளோட வேண்டுதல் எப்போவுமே இறைவன் கேட்குறாருங்க. நம்மளுக்கு ஆசை அப்படிங்கிறத அவர் நிறைவேற்றி வைக்கிறாரு. எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சிது. மார்கழி மாதமும் இவருக்கு தான் நாங்கள் தண்ணி ஊற்றி வழிபாடு செய்தோம். நம்மளோட ஆசை உண்மையான ஆசை எப்போவுமே கடவுள் நிறைவேற்றி கொடுப்பார் இல்லைங்களா? அதனால் எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. இவருக்கு போய் நம்ம கையால் செஞ்சுட்டு பூஜை செஞ்சு நம்ம அதை வழிபாடை பண்ணும்போது அதில் கிடைக்கிற திருப்தி ரொம்ப அழகரியான திருப்தி இல்லைங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் போய் ஈவினிங் தான் அவருக்கு ஒர்க் இருந்தனால ஈவினிங் தான் படையல் போட்டு எல்லாம் பண்ணணும். மனதார நீங்களும் இந்த பிள்ளையாரை வேண்டிக்கோங்க. எல்லா பிள்ளையாரும் எல்லா பக்கமும் ஒன்று தான். எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நாங்கள் பூஜை பண்ணியிருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.